ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் 9ல் கவர் ஆகக்கூடிய யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 9வது வகுப்பில் இயல் 3 மற்றும் இயல் 4ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? 8 தொகை, 10 பாட்டு, கழித்தொகை, 11 கீழ்கணக்கு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர், கழித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கழித்தொகை. அடுத்து 2வது கொஸ்டின், ஏறுகோல் குறித்து கூறப்பட்ட இலக்கண நூல் இது. ஸோ ஏறுகோல் குறித்து கூறப்பட்ட இலக்கண நூல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா புறப்புறல் வெண்பா மாலை. அகநூல் கிடையாது, பல்லு சிந்து கொடுத்துருந்தோம். புறப்புறல் வெண்பா மாலை இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, எந்த களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த காட்சியை கண்முன் காட்டுகின்றன? ஸோ எந்த களி? குறிஞ்சி, அதே குறிஞ்சி களியா, இல்லை மருதக்களியா, இல்லை வந்து பாலைக்களி, முல்லைக்களி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ வந்து எந்த களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த காட்சியை கண்முன் காட்டுகின்றன அப்படின்னா ஸோ முல்லை. ஸோ முல்லைக்களியில் தான் வந்து அது தெரியும். ஸோ ஆப்ஷன் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்கம் முயல்வது போன்ற ஓவியங்கள் எங்கு உள்ளது? கழுகுமலை, மாமல்லபுரம், உசிலம்பட்டி, மருதமலை. ஸோ ஆன்சர் சி, உசிலம்பட்டி. அடுத்து, எங்கு நாகரிக வரலாற்றில் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது? ஸோ எந்த நாகரிக வரலாற்றில் வந்து காளை முக்கிய பங்கு வகிக்கிறது? சீன நாகரிகமா, அரேபிய நாகரிகமா, சிந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். சிந்து நாகரிகத்தில் தான் வந்து காளை வந்து முக்கிய பங்கு, அதாவது காளை நாகரிகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து, சல்லி என்பதன் பொருள் என்ன? ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றதுல அந்த சல்லி என்பதன் பொருள் வந்து வளையம், கயம், வளையல், சந்தம். ஸோ வளையம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சல்லி என்பதன் பொருள் வளையம். அடுத்து, காளை சண்டையின் தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது? எந்த நாடு காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கிறது? ஸோ 7th வந்து ஸ்பெயின் தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, மணிமேகலை எத்தனை காதைகளை உடையது? 20, 4, 30, 5. ஸோ 30 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, தாமம். தாமம் என்பதன் பொருள் காலை, இரவு, மாலை, பகல். ஸோ தாமம் அப்படின்னாலே மாலை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரமா, சிவக சிந்தாமணியா, மணிமேகலையா, ஏறு தழுவுதலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 10th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் என தொடங்கும் பாடல் மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து, நாளேல் நானினும் நன்கறிந்தீர் என்பது எந்த விழாவை குறிக்கும்? இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா 4 7, அப்போ 4 × 7, 4 7 28. ஸோ 28 நாள் கொண்டாடப்படும் விழா எது? இந்திர விழா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். இப்படி நம்ம டைரெக்டாக வந்து இதில் பார்க்கக்கூடாது. விழா பேர் வந்து இதில் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 4 7ங்கும் போது நம்ம 4 7 பெருக்கணும். அப்போ 28 வரும். 28 நாட்கள் கொண்டாடப்படும் விழா வந்து இந்திர விழா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, மணிமேகலை காப்பியத்தில் முதல் காதை எது? வாழ்த்து காதை, புகழுரை, அதே போல முடிசூடுதல், விழாவரை காதை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். மணிமேகலை காப்பியத்தில் உள்ள முதல் காதை விழாவரை காதை. அடுத்து 13வது கொஸ்டின், சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் எது? ஸோ மதுரை, திருச்சிராப்பள்ளி, அதே போல் தொண்டி கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி. அடுத்து 14th கொஸ்டின், இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியதில் இவை எது இல்லை? ஸோ இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை நிறைய புகழ், அதாவது நிறைய தலைப்புகளை கொண்டு பாராட்டியிருக்காரு. தண்டமிலாசான், அதே போல் சாத்தன், காவிய தேவன், நன்னூர் புலவன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பாராட்டியிருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் அவர் பாராட்டினது கிடையாது. ஸோ அப்போ எது தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா காவிய தேவன் அப்படிங்கிறது தவறு. அப்போது இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை தண்டமில் ஆசான்னு புகழ்ந்து பாடியிருக்காரு. சாத்தன் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். சீத்தலை சாத்தனாரோட இயற்பெயர் சாத்தன். அதே போல் வந்து நன்னூர் புலவரனும் பாடியிருக்காங்க. அப்போ காவிய தேவன் அப்படிங்கிறது தான் இங்கே தவறாக இருக்கிறது. அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின், 1863 சென்னை பல்லாவரம் பகுதியில் செம்மண் மற்றும் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் வந்து யாரு? வில்லியம் பிரான்சிஸ் லூக், அதே போல் வாரன்பெக், ராபர்ட் புரூஸ்ட்னு வந்து ஆன்சர் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து 15th கொஸ்டினுக்கு ராபர்ட் புரூட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். 1863 சென்னை பல்லாவரம் பகுதியில் வந்து எலும்பு, கற்கருவிகளை அது போல கண்டுபிடிச்சவரோட பெயர் வந்து ராபர்ட் புரூஸ். அவர் வந்து ஒரு தொல்லியல் அறிஞர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16, ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஆதிச்சநல்லூரில் தான் முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1914 கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, அறிவியலின் வகைகள். ஸோ அறிவியலை நம்ம எத்தனை வகையாக சொல்லலாம் அப்படின்னா அறிவியலை வந்து நம்ம 2 வகையாக சொல்லலாம்.
அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வணிக அறிவியல், அதே போல் வந்து மக்கள் அறிவியல் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியலில் வந்து 2 வகையாக சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து திருக்குறள் டேஸ் நூல்கள் ஒன்று 14 கீழ்கணக்கு நூல்களா இல்லை 14 மேல் கணக்கு நூல்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே கீழ்கணக்கு தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஏ அண்ட் சி ரெண்டுமே ரைட் ஆன்சர். ஆக்சுவலி 14 கீழ்கணக்கு இன்னொன்று மேல் கணக்குன்னு கொடுத்துருக்கணும். ரெண்டுமே கீழ் கொடுத்தனால ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். அடுத்து 19th கொஸ்டின், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஸோ பரிதிமார் கலைஞர், பரிமேல் அழகர், மணக்குடவர், அதே போல் ஓவேசா அப்படின்னு பார்த்தோம். ஸோ 19th கொஸ்டினுக்கு வந்து மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் வந்து மணக்குடவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு திருக்குறள் அச்சிடப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஸோ 1812. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 1812 தான் முதல்ல அச்சிடப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21, பொருந்தாத இணை எது? இப்போ இந்த 2 வேர்டுக்கு எது பொருந்தது? ஏறுகோல் அப்படின்னா ஏறுகிறதுல காளையை பற்றி தான் பேசுவோம். அப்போ இது சரிதான். அதே போல் திருவாரூர் கரிகையூர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டிமன்றமாக நம்ம வந்து பட்டி மண்டபம்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் கரிகையூருக்கு தான் பொருந்தாத இணை. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஐம்பெருங்குழு என்போராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் எது? ஐம்பெருங்குழு என்போராயம் இது ரெண்டுமே திசை சொற்களா இல்லை வந்து வடச்சொற்களா, உரிச்சொற்களா, தொகை சொற்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 22nd வந்து இது வந்து தொகை சொற்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து மணிமேகலையும் காப்பியமும் எச்சமயத்தை சார்ந்தது? மணிமேகலை காப்பியம் வந்து எந்த சமயத்தை சார்ந்தது? சைவமா, சமணமா, பௌத்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ 23rd வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இஸ் ரைட் ஆன்சர். பௌத்த சமயத்தை சார்ந்தது மணிமேகலை, பௌத்த சமய நூல். அடுத்தது 24th கொஸ்டின், எருது பொறுத்தார் கல் எங்குள்ளது? ஸோ எருது பொறுத்தார் கல் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது? 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சேலம் மாவட்டம். ஸோ திண்டுக்கல், திருச்சி, மதுரை அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ எருது பொறுத்தார்கால் இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், சேலம் மாவட்டம். அடுத்து 25வது கொஸ்டின், தீரா இடும்பை தருவது எது? அறியாமை, ஐயப்படுதல், குணம், குற்றம், நாடாமை, பேணாமை, பெருமை, சிறுமை அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து 25th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ தீரா இடும்பை தருவது ஆராயமை, அதே போல் ஐயப்படுதல், இது ரெண்டுமே தான் வந்து நம்மளுக்கு இடும்பை தருவது. இதோட யூனிட் 3 வந்து முடியுது. அடுத்தது யூனிட் 4க்கு நம்ம போகிறோம். ஸோ 26th கொஸ்டின், உலகின் முதல் ஒளிப்படிகையை எடுத்தவர் யார்? ஸோ இது வந்து யாருன்னா செஸ்டர் கால்சன் தான் வந்து உலகின் முதல் ஒளிப்படிகையை எடுத்தவர் வந்து செஸ்டர் கால்சன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஒளிப்படிகை இயந்திரம் எந்த ஆண்டில் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது? ஸோ 27வது கொஸ்டின், 1959 தான் வந்து முதல்ல உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போ 1959. அடுத்து அமெரிக்காவில் 1985 கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து ஹாங்க் மாக்னஸ்கி அப்படிங்கிறவர் தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர் 28th. அடுத்து 29th, எந்த ஆண்டு அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது? இணையவழி மளிகை கடை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் வந்து 29க்கு பி இஸ் ரைட் ஆன்சர். 1989 தான் வந்து இணையவழி மளிகை கடை வந்து தொடங்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30, அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் டாஸ் குறைந்து விட்டது? செலவு நேரம், உபயோக நேரம், பயண நேரம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ 30க்கு வந்து பயண நேரம் தான் குறைந்து விட்டது. ஸோ எங்கனாலும் நம்ம அறிவியல் முன்னேற்றத்தினால நம்ம எங்கேயும் போய் அதாவது எல்லாமே சீக்கிரமாக நம்ம அந்த ஃபேக்ட் நம்ம ஒரு இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பயண நேரம் தான் நம்மளுக்கு குறையுது. அடுத்து கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை என்று பாடியவர் யார்? ஸோ கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை என்று பாடியவர். ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா மேத்தா, வைரமுத்து, கவிஞர், மீரா அப்படிலாம் கொடுத்துருந்தோம். ஸோ 31க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், வைரமுத்து. அடுத்து 32 சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை வைரமுத்து எத்தனை முறை பெற்றார்? ஸோ இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து 11, 4, 10, 7 அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 32வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 7. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது தான் வந்து 7 வாட்டி பெற்றிருப்பாரு. மாநில விருது எத்தனை வாட்டி பெற்றிருப்பாரு? சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருது வந்து 6 வாட்டி பெற்றிருப்பாரு. அதுவுமே நீங்கள் சைடில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து கண்ணதாசன் தன் எந்த நூலுக்கான 2003ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்?
33வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் கள்ளிக்காட்டு இதிகாசம். இதுக்கு தான் வந்து ஒரு 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. அடுத்து அறிவின் நிழல்களை உணர்த்தும் நூல் எது? அறிவின் நிலைகள் அதை உணர்த்தக்கூடிய நூல் தொல்காப்பியம், வெண்பாமாலை, திருக்குறள், புறநானூறு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 34வது கொஸ்டினுக்கு தொல்காப்பியம் ரைட் ஆன்சர். அறிவின் நிலைகள் அதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தொல்காப்பியம். அடுத்து 35 4 அறிவை பெற்ற உயிரினங்கள் இவற்றில் எது? நான்கறிவு, அதாவது ஓரறிவு ஈரறிவுன்னு சொல்லுவாங்க. அது போல நான்கறிவு உயிரினம் இதில் எது? சிப்பி, பறவை, கரையான், தும்பி அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து தும்பி தான் வந்து நான்கறிவு. இந்த தும்பியோட சேர்த்து இன்னொன்று என்ன நான்கறிவுடைய உயிரினம் அப்படின்னு பார்த்தோன்னா நண்டு. ஸோ தும்பி மற்றும் நண்டு இது 2 தான் நான்கறிவு. அடுத்தது தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 36. இதில் இருக்கக்கூடிய இயல்கள் வந்து மொத்தம் 27 இயல்கள் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. ஸோ இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் விக்ரம் சாராபாய். அடுத்த ஸோ அதுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பிஎஸ்எல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு என்ன ஆண்டு? பிஎஸ்எல்வி திட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதெல்லாம் வந்து கரெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 1983 தான் வந்து பிஎஸ்எல்வி திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 38வது டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 39th கொஸ்டின் நிலவின் புறவெளியை ஆராய்தல் எந்த செயற்கைக்கோளின் நோக்கமாக கொண்டுள்ளது? ஸோ புறவெளியை ஆராய்றது வந்து எந்த செயற்கைக்கோளின் நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிஎஸ்எல்வி, சந்திராயன் 1, சந்திராயன் 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து சந்திராயன் 1 தான் ஆன்சரு. ஸோ நிலவின் புறவெளியை ஆராய்தல் வந்து சந்திராயன் 1. அடுத்தது 40வது கேள்வி. பிஎஸ்எல்வியில் பயன்படுத்திய சாஃப்ட்வேர் அதாவது மென்பொருள் அதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதோட பெயர் 40க்கு வந்து சித்தாரா அப்படிங்கிறது அதோட பெயர். ஸோ பிஎஸ்எல்வியில் பயன்படுத்தின மென்பொருளின் பெயர் சித்தாரா. அடுத்து 47வது கொஸ்டின். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் தமிழகம், குஜராத், திருவனந்தபுரம், சென்னை. ஸோ வித்தவுட் எனி டவுட் நம்ம வந்து சி வந்து டிக் பண்ணிடலாம், திருவனந்தபுரம். ஸோ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். அடுத்து 42வது கொஸ்டின். ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஸோ ஏவுகணை நாயகன் இதுவுமே நம்மளுக்கு டவுட்டே வேணாம். ஏவுகணை நாயகன் அப்படின்னாலே நம்ம தெரிய வருது அப்துல் கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர். இளைய கலாம் நம்ம சொல்றது அப்போ அப்துல் கலாம் வராது. ஸோ அவளுக்கு அடுத்தது நம்ம வந்து சொல்வது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து மயில்சாமி அண்ணாதுரை தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பி இஸ் ரைட் ஆன்சர். சாரி சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து சர் சி.வி. ராமன் விருது பெற்றவர். சி.வி. ராமன் விருது பெற்றவர் யாரு? அருணை அப்பையாவா இல்லை வளர்மதியா இல்லை அப்துல் கலாம் அப்படின்னு பார்த்தா அண்ணாதுரை தான் விருது பெற்றிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஜைலோஃபோன் என்பது. ஜைலோஃபோன் அப்படிங்கிறது இதோட ஆப்ஷன் வயலினா, தபேலாவா, புல்லாங்குழலா இல்லை ஜலதரங்கமா அப்படின்னு கேட்டால் ஜலதரங்கம் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 45th கொஸ்டின். 46th கொஸ்டின். செற்றம் என்பதன் பொருள் என்ன? செற்றம் என்பதன் பொருள் மாலை, இனம், தூண், மதி அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 46th வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், இனம். அடுத்து 47th கொஸ்டின். கையருகே நிலா நூலின் கையருகே நிலா அப்படிங்கிற அந்த நூலின் ஆசிரியர் யாரு? கவிஞர் மீராவா, மு மேத்தாவா, மயில்சாமி அண்ணாதுரையா இல்லை அப்துல் கலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். இது வந்து மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ கையேறு நிலா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து 48வது கொஸ்டின். இந்தியாவிற்காக இதுவரை எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டன? 35, 65, 15, 45. ஸோ இந்தியாவிற்காக இதுவரை எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 49th கொஸ்டின். திருமதி வளர்மதி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருமதி வளர்மதி அப்படிங்கிறவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? திருநெல்வேலியா, கோவையா, அரியலூரா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், அரியலூர். மயில்சாமி அண்ணாதுரை எத்தனை முறை முனைவர் பட்டம் பெற்றவர்? ஸோ மயில்சாமி அண்ணாதுரை எத்தனை முறை முனைவர் பட்டம் பெற்றார் அப்படின்னா 5 முறை முனைவர் பட்டம் பெற்றிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதோட உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் அதாவது டெஸ்ட் நம்பர் 17 வந்து உங்களுக்கு முடியுது. இயல் வந்து 3 and 4 முடிச்சாச்சு. அடுத்த டெஸ்ட் நம்பர் 18 உங்களுக்கு 5 and 6 வரும். ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இன்னைக்குள்ள அப்லோட் ஆயிரும் டெலிகிராமில், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஏன் வந்து பிடிஎஃப் வந்து வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி வீடியோவோட வியூஸ் கவுண்ட் வந்து அதிகமாகவே போகிறதில்ல. ஸோ டெலிகிராமில் இருக்கக்கூடிய 1000க்கு மேலே 1.2Kக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் டெலிகிராமில் இருக்கீங்க. அவங்க யாருமே வந்து அதாவது அத்தனை பேருமே வந்து கிளியராக வந்து நீங்கள் பார்க்குறது கிடையாது வீடியோஸை. ஸோ அந்த பேசிஸில் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்துச்சு. அண்ட் இந்த லாஸ்ட் 2 days வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க மேம், பிடிஎஃப் வந்து இல்லை, நான் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தனால இந்த 9th இயலுக்கான அதாவது 9th ஸ்டாண்டர்டுக்கான 1st and 2nd வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதே போல் நீங்கள் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அதாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸான பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் வரும்.
ஸோ இந்த மூமெண்ட் ஸோ அதனால் இந்த 9th உங்களுக்கு வந்து ரெகுலராக பிடிஎஃப் வரும். இதனால் வந்து கொஞ்சம் பிடிஎஃப் வந்து மிஸ் ஆகிருக்கும் நடுவில். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ரெகுலராக வரும். ஸோ ப்ளீஸ் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ உங்களோட எஃபோர்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே தான் சொல்கிறது. இதில் உங்களுக்கு அடிஷ்னல் கொஷின்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஒரு இயராக டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் அதோட வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதை தொடர்ந்து மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ வீடியோஸை கேளுங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் நம்பர் 18th யூனிட் போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 9th உங்களுக்கு 5வது இயலும் 6வது இயலும் கவர் ஆகும். அது வந்து உங்களுக்கு 11/12 அன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அதோட வீடியோ வந்து உங்களுக்கு 11 அன்றைக்கி உங்களுக்கு ஷேர் ஆயிரும். ஸோ அதோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.